ஒரு காலத்தில் வந்து எப்பவுமே பயமாகவே இருக்குங்க. எப்படியாவது படிச்சிடணும், எப்படியாவது வேலைக்கு போயிடணும், எப்படியாவது கல்யாணம் பண்ணிடணும், எப்படியும் குழந்தை பெற்றுருவோம். அப்புறம் திரும்ப அதுங்களை படிக்க வைக்கணும், வேலைக்கு அனுப்பணும், இப்படியே போயிட்டே இருந்தது. அதன் பிறகு ஒரு தலைமுறை கிளம்பி வந்தது. அவர்களுக்கு தோல்வியை குறித்து பயமில்லை, கால்குலேட்டிவாக ரிஸ்க் எடுக்கலான்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. மச்சான் தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசைய முறுக்குன்னு களத்தில் இறங்கியதே ஒரு புதிய தலைமுறை. அந்த புதிய தலைமுறை மாணவர்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் எங்கள் வீட்டு தங்கம் அன்பு தம்பி ஹிப்பா பாதி அவர்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களையும் நன்றியும் வணக்கங்களையும் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். பாசிட்டிவிட்டியை நான் தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு காலேஜாக மோட்டிவேஷன் கிளாஸஸ்க்காக போவேன். அந்த பாசிட்டிவிட்டியை தந்ததுக்கு முதல்ல நன்றி. இன்னைக்கு அவர் தமிழ் சினிமாவில் இருக்காரு. நாங்களாம் வந்து 10 வருஷம் முன்னாடி உங்களை மாதிரி அந்த கடைசி ரோவில் உட்காந்துருப்போம். கையில் ஒரு ஆடியோ ரெக்கார்டர் வச்சுக்கிட்டு ஒரு பேப்பர் பண்ண வச்சுக்கிட்டு உட்காந்துருப்போம். தமிழ் சினிமா அவ்வளவு சீக்கிரமாக திறக்கலை. இங்கே வந்து சினிமாவுக்குள்ளே வரணும்னா இவருடைய நம்மளுடைய முந்தைய தலைமுறையில் யாராவது சினிமாவில் இருக்கணும், இல்லை நமக்கு ஆயக்கலைகள் 64னா 65 தெரிஞ்சிருக்கணும், பயங்கர லாபி போகணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அதை பேசணும் இதை பேசக்கூடாது, இப்படி 1008 கதவுகள் போட்டு பூட்டி இருந்தது பாருங்கள் தமிழ் சினிமா. அதெல்லாம் உண்மையிலடா தம்பி அப்படின்னு சாவியை போட்டு திறந்து சும்மா ஜாலியாக வா, டேலண்ட் இருந்தால் யார் வேணால் வரலாம்னு சொல்லி எங்களையெல்லாம் உள்ளே கூட்டி வந்த எங்கள் அன்பு அண்ணன் சுந்தர் சி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லிக்கொள்கிறோம். இந்த படத்துடைய டைட்டில்லையே சொல்லிக்கிட்டாங்க, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி அம்மா துணை, அப்பா துணை, சாமி துணை, அம்மன் துணைன்னு போடுவாங்க. யாரோ ஒரு தம்பிக்கோ தங்கச்சிக்கோ அதில் ஏதோ ஒன்று போட முடியாத ஒரு சூழல் இருக்கும். ஆனால் வாழ்நாள் முழுக்க நம்ம கூட ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து நம்ம ஜெயிச்சாலும் இருப்பான், தோத்தாலும் இருப்பான், நம்ம எது சொன்னாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பில்டப்பாக ஏற்றி விடுவான். இந்த டீமும் அதே மாதிரி தான். யாராவது ஒருத்தர் ஒரு நாள் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் சோர்ந்து போனாங்கன்னா, இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்னே சொல்ல முடியாது, ஏதோ ஒரு காலேஜ் கல்ச்சுரல்ஸ் மாதிரி இருக்கும், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எனது அன்பு நண்பர் ஹரிஷ் உத்தமன், படத்துலையும் அவர் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, இங்கேயும் எனக்கு ஒரு நல்ல நண்பர். அவர் சொன்னதை போல் இந்த இந்திய தாயினுடைய மண்ணின் மகன் அபிநந்தன் நாளைக்கு விடுதலை ஆகிடுவார்னு நினைக்கும் பொழுது இப்போ தான் எங்களுக்கெல்லாம் ஒரு நிம்மதி வருது. அதே போல் எந்த ஒரு இடமாக இருக்கட்டும், ஒரு வெடி விபத்தோ ஒரு படப்பிடிப்போ தன்னுடைய உயிரை குறித்து யோசிக்காமல் அந்த இடத்துக்கு போகிறது ஒரு இராணுவ வீரனா, அதே மாதிரி தன்னுடைய உயிர் தன்னுடைய கம்ஃபர்ட் ஜோன் இதை பற்றி கவலைப்படாமல் அந்த செய்தி மக்கள்கிட்ட போகணுன்னு அந்த இடத்துக்கு போகிற ரெண்டாவது ஆள் ஊடக வீரர்களாகிய இந்த மீடியா, இந்த பிரஸ் மக்கள், உங்கள் அத்துணை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இந்த நட்பை துணை இன்னைக்கு இங்கே இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். ஒருத்தருக்கு ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான நாள். நம்முடைய இயக்குனர் பார்த்திபன் தேசிங்கு அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை இந்த அரங்கம் சொல்லிடணும். அவருக்கு மட்டுமல்ல, ஆதிக்கு மட்டுமல்ல, எங்கள் அண்ணன் சுந்தர்சி அவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த ஒட்டுமொத்த குழுவுக்குமே அந்த 3 துணை இயக்குநர்கள் இருக்காங்க பாருங்க, திவேஷ், ஸ்ரீகாந்த், இவர்கள் அத்துணை பெரும் தான். நட்பே துணைக்கு இவர்கள் தான் துணை. நட்பு வெல்லட்டும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு நட்பே துணை ஆடியோ லான்ச், அதுவும் பிரசாத்துலன்னு சொன்னோன்னே பெரிய ஆச்சரியம். ஏன்னா நாங்கள் நடித்தவங்களே 150 பேர் இருப்போமே, இங்கே உட்கார்றதுக்கே 150 இடம் தானே இருக்கும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூ. இன்றைக்கி நான் இங்கே வர்றதுக்கே லேட்டாக வந்திருக்கேன்னா அதுக்கே காரணம் இப்போ தமிழ் ஆதி அவர்கள் தான். ஏன்னா என்னோடய கெரியரை பிள்ளையார் சொல்லி போட்டு தொடக்கி வச்சவர் சினிமாவில். அண்டு அஃப்கோர்ஸ் அவனி மூவி சுந்தர்சி அண்ணன் தொடர்ந்து ஆரம்பத்துலேருந்து இப்போ வரையும் என்ன பண்ணாலும் அதுக்கு வந்து வழிகாட்டுதலாக அவங்க இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அண்டு இப்போ நட்பே துணை நான் சொன்ன மாதிரி பயங்கரமான ஒரு பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூ. எப்படி மீசை முறுக்கு ஒரு பெரிய டீம், அதுவே வந்து எப்படி இத்தனை பேரை வச்சு மேய்ச்சிங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா இதை பார்க்கும்போது இன்னும் பெருசாக இருக்கும். எல்லா இடத்துலையுமே சுந்தர்சி சார் படத்தில் தான் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம், எல்லா சீன்லேயுமே 30 பேருமே ஆர்டிஸ்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு. அதை தான் இந்த தடவை வந்து நீங்களும் ட்ரை பண்ணியிருக்கீங்க இல்லை பிரதர்? சூப்பர். ஸோ பயங்கரமாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். அகெயின் ஒரு செலிப்ரேஷனுக்கான படம். மியூசியம் இருக்குது தேட்டரில் வரப்போ பயங்கர செலிப்ரேஷன் இருந்துச்சு. அங்கே ஒரு வைப் க்ரியேட் ஆச்சு எல்லா தேட்டர்லேயும். அது கண்டிப்பாக நட்பே துணையிலையும் இருக்கும். அண்டு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கதை சொன்னப்பே ஒரு ரோல் நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அந்த ரோலே கொடுத்தாரு பிரதர். தேங்க்யூ பிரதர். ஸோ ஒரு நல்ல நடிக்கிறதுக்கு ஸ்கோப் இருக்குது. அது நீ என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்குறீங்களா, அதை நீங்கள் பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி இந்த இடத்துல இந்த மகிழ்ச்சியை அவங்க கூட ஷேர் பண்ணிக்குது. நிறைய பேர் பேச வேண்டியிருக்கும் அப்படின்றதுனால இதோட முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக சாங்ஸ் மிகப்பெரிய தேட்டர் செலிப்ரேஷன் சாங்ஸாக தான் எல்லாமே வந்திருக்கு. அதுலேயும் அந்த ஆத்தாடி என்ன உடம்புலாம் வேறு லெவலில் இருக்குது விஷுவலாக பார்க்கும்போதே. ஸோ கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் தேட்டரில் என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் ஃபேமிலி க்ரௌட் மீண்டும் இப்போ நிறைய லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய படங்களுக்கு ஃபேமிலி க்ரௌட் அள்ளிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அது நட்பே துணைக்கும் தொடரும். விரைவில் ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு உங்களை மாதிரியே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தேங்க்யூ. நான் வந்து மியூசியம் ஒரு ஆடியோ லான்ச் இங்கே இது ஒரு பாட்டு பண்ணியிருந்தாங்க ப்ளூ ஃபீல்ட்ஸில். அப்போ கீழேன்னு பார்த்துட்டு இருந்தேன். அன்னைக்கு பார்த்து நீ சென்னைக்கு வான்னு சொன்னாங்க. அப்போ சென்னைக்கு வந்துட்டேன். அப்புறம் அப்படியே நீ படத்தில் ஒரு இது பண்ணினாங்க, நம்பவே இல்லை. அப்புறம் சுந்தரனா தான் சரி நீ பண்ணுற அப்படின்னாங்க. அப்படி ஒரு கிடச்ச வாய்ப்பு தான் அந்த வாய்ப்பு.
அதே மாதிரி இந்த நட்பே துணை இந்த ஷூட்டிங் செட்டில் வந்து எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ கேமராமேனோட அசிஸ்டன்ட்ஸாலும் சரி, அசிஸ்டன்ட் டைரக்டராலும் சரி, வந்தாலும் மச்சான் வந்துட்டிங்களா அந்த மாதிரி பழகினது தான் எல்லாமே. ஒருத்தங்க சாப்பிடல அப்படின்னாங்கன்னா அந்த ஹோல் செட்டுமே வந்து டேய் சாப்பாடு கொடுங்கடா அந்த மாதிரி விஷயம் வந்து உள்ளே போயிட்டுருக்கோம். எனக்கு வந்து சென்னைக்கு வந்து யாருமே நான் வந்து 11th படிக்கும் போது ஸ்கூல் டூர் அப்போ தான் மெரினாக்கு வந்திருக்கேன். அது சென்னைக்கு வந்ததே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சென்னைக்கு வர. 1 வருஷமாக அந்த படம் ஷூட்டிங்கு தான். ஆனால் இங்கே வந்தக்கப்புறம் தான் எனக்கு வந்து இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. நட்பே துணை படத்தை டைட்டிலை விட எனக்கு இது வந்து ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க. ஸோ அதனால் அது சந்தோஷமாக இருக்கேன். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பண்ணிக்கலண்ணா இல்லையா? அதே மாதிரி வேறு இன்னும் பேசுன்னு தெரில. அதை நான் வந்து இந்த படம் வந்து ட்ரைலர் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. நான் வந்து இங்கே ஒரு ஓரமாக நின்றுருக்கேன்னு. எனக்கு ரொம்ப வாய்ப்பளித்த சுந்தர்னாக்கும் ஆதினாக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். மீசை முறுக்கு அப்புறம் எனக்கு அடுத்த படம் நட்பே துணை. மீசை முறுக்கில் கொஞ்சம் சீன் வந்திருந்தாலும் அந்த கேரக்டர் பெருசாக பேசப்பட்டுச்சு. நான் ஆதி பிரதர் அப்படியே எங்கே போனாலும் என் பேரை மாற்றி சொல்லிகிட்டே இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கொஞ்சமாக வந்தேன்னு ஆதி பிரதர் அந்த ஒரு இதற்காண்டி இந்த படத்தில் ஃபுல்லாக வர மாதிரி எனக்கு கேரக்டர் கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்ல கேரக்டர். ஒரு பிடி வாத்தியாராக ரோல் பண்ணியிருக்கேன். இதுக்காண்டி அவரும் சரி ஹீரோயின் எல்லா பேருமே சேர்ந்து ஒரு 3 மாதம் ஹாக்கி ட்ரெயின் எடுத்தாங்க. படம் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. நட்பே துணை எங்கள் டீமுக்கு மட்டும்தான் அந்த நட்பே துணைன்னு பேர் வைக்க முடியும். ஏன்னா என்னைக்குனாலும் அவர் துணை இருந்தனால தான் இவ்வளோ இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ ஆதி பிரதருக்கு எனக்கு ரொம்ப நன்றி. வாய்ப்பு கொடுத்த சுந்தர்சி சார், பார்த்திபன் எனக்கு, என் தம்பி திவேஷ், ஸ்ரீகாந்த் எல்லாத்துக்கும் இந்த இடத்துல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ அவங்களாம் கூப்பிட்டு வந்தால் தான் இந்த இடம் என்றைக்கு நான் மறக்க மாட்டேன். நன்றி. சத்தியமாக இது ஒன் டைலாக்காக இருக்காது. இது யார் உனக்கு சொல்லி கொடுத்தா அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். யாரு இருக்கவே இருக்காது. நாங்கள் லேட்டாக வந்ததுனால யார் வந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியல. எனவே இருந்தால் மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்களுக்கும் கீழே உட்காந்துருக்க எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். ஆல்ரெடி வந்து சுந்தர்சி சார்னு சொல்லி பழக்கம் இல்லை, அண்ணன்னு சொல்லியே ஒரு படம் ஃபுல்லாக வாழ்ந்தோம். 2009 ஒரு படத்தில் வந்து அண்ணனாகவும் தம்பியாகவும் நடித்ததுலேருந்து அன்னையிலேருந்து மனதளவில் வந்து இந்த மாதிரி அரவிந்த் ஆகிய நான் சுந்தர் அவர்களை அண்ணனாக ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லி வாழ்க்கை ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அண்ணன் வந்து தம்பிக்கு ஒரு இடம் கொடுத்தாரு. பிரதர் வந்து நம்ம ஆதி ப்ரோ வந்து திடீர்னு ஒரு நாள் கால் வந்துச்சு. தம்பி சொன்னால் இந்த மாதிரி கால் வரும்னு. அட போய் அது மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க கால்லாம் வராது அப்படின்னு. நிஜமாகவே கால் பண்ணார். ஒரு கேரக்டர் ஒன்று சொன்னார். அது இதே மாதிரி தான் வருமானு எனக்கு தெரியல. ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார். ஆனால் அதே மாதிரியே வச்சுருந்தார். ரொம்ப சந்தோஷம். ஒரு மிகப்பெரிய டீம் ஒர்க் சக்ஸஸ் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய வாழ்த்துக்களும் தேவை. போதுமா? என்னத்துக்கும் தேங்க்யூ.